ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வாரிசு விஷயத்தில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு அலைச்சலையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி இருக்கும். குடும்பத்தின் அடுத்த தலைமுறை வாரிசுகளின் வளர்ப்பு முறை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது பூர்வீக தொழிலை வாரிசுகள் ஏற்று நடத்துவது போன்ற விஷயங்களில் குடும்பம் பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் எழுந்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே வாழ்க்கைக்குள்ள வந்ததுமே நீங்கள் எதையும் வாழ்க்கைக்குள்ள இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்காத சில விஷயங்களில், முக்கியமா வாரிசு விஷயங்களிலும் சொத்து விஷயங்களிலும் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் தேவையில்லாத குடும்பத்திற்குள்ளேயே சண்டை சச்சரவுகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் அது சிறியதாக தோன்றினாலும் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கலாம். காலம் மாறிவிட்டது, பழைய பஞ்சாங்கம் உதவாது என்ற எண்ணங்கள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கும். இந்த தலைமுறை இடைவெளியை புரிந்து கொண்டு பாரம்பரிய பெருமைகளையும் மதிக்க வேண்டும், ஆனால் மதிப்பது கிடையாது. அதே ஒரு நேரங்கள் இளைய தலைமுறையின் சுதந்திரத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்ற பக்குவத்தை இப்போ வரக்கூடிய பெற்றோர்களும் புரிந்து நடந்து கொள்வது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் ஒரு விரிசல் என்பது இல்லாமல் பார்த்து கொள்ளும். அதே போல வாரிசு உரிமை, சொத்து பங்கீடு அல்லது குடும்ப பாரம்பரியம் தொடர்பான விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும். யார் என்ன பெற வேண்டும் என்ற ஒரு விவாதங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ச்சிகரமான ஒரு நிலைமையை இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்க நியாயத்தை விரும்பக்கூடிய நபர்கள் என்பதால் அநீதி நடந்ததாக உணர்ந்தால் கடுமையாக நீங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறிவிடுவீங்க. எதிரில் எவ்வளவு பெரிய நபராகவே இருந்தாலும் உண்மையாக அவர்கள் நடந்து கொண்டால் உங்கள் மீது தவறு இருந்தது என்றால் அந்த ஒரு இடத்தில் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அமைதியாக கேட்டுக்கொள்வீர்கள். உங்கள் மீது தவறு இல்லை என்று தெரிந்த உடனேயே எதிரில் இருப்பவர்கள் யார் என்று கூட பார்க்காமல் அவர்கள் மீது எப்பொழுதுமே கோபப்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா மாறிவிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். அதே போல ஒருவரின் ரகசிய செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர் ஒருவர் மறைத்து செய்த செலவுகள் அல்லது பண பயன்பாடுகள் பின்னர் பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். இது நிதி நம்பிக்கையை பாதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். அந்த செலவுகளின் காரணம் நியாயமானதாக இருந்தாலும் மறைத்ததே பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இதனாலேயே குடும்பத்தில் பல கேள்விகள் எழுது அந்த ஒரு நபர் ஒரு தவறான ஒரு நபராகவே சுட்டி காட்டப்பட்டிருப்பார். ஏன் அந்த ஒரு நபர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆனால் எதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளையும் தேடி கொடுக்காது என்று நினைத்த சில விஷயங்கள் தான் இப்பொழுது குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாகவே இதுவரைக்கும் வலம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அறிந்திருப்பீங்க. குடும்ப உறுப்பினர் ஒருவர் துணைவையோ அல்லது துணைவனோ வளர்ந்த பிள்ளைகளோ உங்களுக்கு தெரியாமல் ஆடம்பர பொருட்களுக்கோ ஆன்லைன் விளையாட்டுகளுக்கோ அல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கோ ரகசியமாக பெரும் ஒரு தொகையை செலவழித்தது இப்போது உங்களுடைய கணக்கில் சிக்கியிருக்கும். இத்தனை நாட்கள் அந்த ஒரு பணம் எங்கு போனது என்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் மீது நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பணத்தை நம்முடைய குழந்தைகள் எடுத்திருப்பார்கள் என்கிற ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள வரவில்லை. ஆனால் இந்த ஒரு நேரத்துல நீங்களே கண்டறிந்திருப்பீங்க, நம்முடைய குழந்தைகள் இந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், இது அவங்களுடைய எதிர்காலத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் பாதித்துவிடும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சத்தமும் படணும். அதே ஒரு நேரத்துல நீங்கள் எப்படி அனுசரித்து சொல்ல வேண்டுமோ அதன்படி சொன்னால் மட்டுமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு புரியும். நீங்கள் சத்தம் போட்டு அடிப்பதோ அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அவங்களுடைய மண்டைக்குள்ளேயும் அது அறியாது. எனவே முடிந்த அளவுக்கு பக்குவமாக கூறி பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். சிக்கனத்தை விரும்பும் ரிஷபம் ராசியினருக்கு இது மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடிய காலமாக இருக்கும். அவங்களை கண்டபடி திட்டுவதை விட அந்த பண இழப்பால் குடும்பத்திற்கு ஏற்படும் பாதிப்பை அவங்களுக்கு நீங்க புரிய வையுங்கள். அவங்க பண பரிவர்த்தனைகளை கொஞ்சம் காலம் உங்களுடைய கண்காணிப்பில் வைத்திருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
ஆன்மீகத்திற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். ஆன்மீகமோ அல்லது கடவுளோ பக்தியோ இது சம்பந்தமா நீங்கள் ஏதேனும் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்க போகிறது என்று தான் அர்த்தம். உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும். பொறுமையாக நடந்து கொண்டால் மட்டுமே வியாபாரத்தில் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி போதுமான அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற போறீங்க. அதே போல இந்த தேதிக்கு பின்பு குழந்தைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சிகளும் இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். உறவினர்களால் உதவிகளும் உங்களை தேடி வரும். இத்தனை காலம் உங்களுக்கு பாரமாகவே இருந்த அல்லது உங்களை மதிக்காத சொந்த பந்தங்களும் உங்களுடைய குழந்தைகளும் இப்போது உங்களின் நல்ல காலத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீர்கள் என்று அனைத்தையுமே அறிந்து கொள்வார்கள். அறிந்து எல்லாத்தையும் புரிந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய சொந்த பந்தங்களும் இப்பொழுது வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதிலோ தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனைகள் வழங்குவதிலோ அல்லது அவசர தேவைகளுக்கு நிதி உதவி செய்வதிலோ உறவினர்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த ஒரு நேரத்துல மாறுவாங்க. அந்த ஒரு பயனுள்ளதான சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுக்கும். பங்காளி சண்டைகள் எல்லாமே ஓய்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உறவுகளின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணரும்படியான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இல்லத்தில் அதிகமாகவே நிகழப் போகிறது. முன்பு உதவி கிடைக்காது என்று நினைத்த உறவுகளிடமிருந்தே ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். ஒரு முக்கியமான நேரத்தில் அவங்க உங்களுடைய பக்கம் நிற்கலாம். இந்த உதவி பணம், ஆலோசனை, தொடர்புகள் அல்லது மன ஆதரவு என எந்த வடிவமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உறவுகள் மீண்டும் மீண்டும் வலுப்பெறும். குடும்ப ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வேலை அல்லது தொழிலில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது வியாபார வளர்ச்சி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரப்போகிறது. உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு நேரம் வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இதுவரை தெரியாமல் இருந்த உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் அல்லது வாடிக்கையாளர்கள் கவனிக்க தொடங்குவார்கள். தொழில் வாழ்க்கை உறுதியான ஒரு பாதையில் முன்னேறி இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய விஷயங்களிலும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆன்மீகத்திற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். ஆன்மீகமோ அல்லது கடவுளோ பக்தியோ இது சம்பந்தமா நீங்கள் ஏதேனும் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்க போகிறது என்று தான் அர்த்தம். உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும். பொறுமையாக நடந்து கொண்டால் மட்டுமே வியாபாரத்தில் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி போதுமான அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற போறீங்க. அதே போல இந்த தேதிக்கு பின்பு குழந்தைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சிகளும் இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். உறவினர்களால் உதவிகளும் உங்களை தேடி வரும். இத்தனை காலம் உங்களுக்கு பாரமாகவே இருந்த அல்லது உங்களை மதிக்காத சொந்த பந்தங்களும் உங்களுடைய குழந்தைகளும் இப்போது உங்களின் நல்ல காலத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீர்கள் என்று அனைத்தையுமே அறிந்து கொள்வார்கள். அறிந்து எல்லாத்தையும் புரிந்து
உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய சொந்த பந்தங்களும் இப்பொழுது வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதிலோ, தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனைகள் வழங்குவதிலோ, அல்லது அவசர தேவைகளுக்கு நிதி உதவி செய்வதிலோ உறவினர்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த ஒரு நேரத்துல மாறுவாங்க. அந்த ஒரு பயனுள்ளதான சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல நல்ல விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுக்கும். பங்காளி சண்டைகள் எல்லாமே ஓய்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உறவுகளின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணரும்படியான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இல்லத்தில் அதிகமாகவே நிகழப் போகிறது. முன்பு உதவி கிடைக்காது என்று நினைத்த உறவுகளிடமிருந்தே ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். ஒரு முக்கியமான நேரத்தில் அவங்க உங்களுடைய பக்கம் நிற்கலாம். இந்த உதவி, பணம், ஆலோசனை, தொடர்புகள் அல்லது மன ஆதரவு என எந்த வடிவமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உறவுகள் மீண்டும் மீண்டும் வலுப்பெறும். குடும்ப ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வேலை அல்லது தொழிலில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது வியாபார வளர்ச்சி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள